உனக்கு கண்ணு தெரியாதா? சார் சாரி, நான் இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் எங்க இருந்து வராங்கன்னே தெரியல. யார் இவன்? சார் அது நான் ஸ்பெஷலா பிரீத்தி. சார் நீங்கள் தேவா பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். சூர்யாவின் அழுக்கான உடைகளை வைத்து அவனை ஒரு வேலைக்காரன் அல்லது ஆபீஸ் பாய் என்று தவறாக புரிந்து கொண்டான். எனக்கு புரியுது பிரீத்தி, பரவாயில்ல விடு. எனக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போம். எது நடந்தாலும் சரி. என்கிட்ட இருந்து தள்ளியேறு. ஏன் என் வாழ்க்கை விட்டு போக மாட்டேங்கிற? என் உயிரை வாங்காம நிம்மதியா விடு. பட் பிரீத்தி, நீ என் புருஷனே இல்ல. நான் செஞ்ச பாவத்தோட உருவம் நீ. எங்க அப்பா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினாரு. நீ எனக்கு அவமானத்தை தவிர வேற என்னத்தை கொடுத்திருக்க? இங்க பாரு, குப்பையை கொட்டி வச்சிருக்கு. சுத்தம் பண்ணு. பரவாயில்ல பிரீத்தி, உன் மேல தப்பில்லைன்னு எனக்கு தெரியும். என் சூழ்நிலை தான் சரியில்லை. ஆனா ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஐ லவ் யூ. சூர்யா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்து மாப்பிள்ளை தான். ஆனால் அவனது நிலைமை கவலைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. கொடுங்க தம்பி, உன்னோட நிலைமைய பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. நீ எனக்கு என்ன கொடுப்ப? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொண்டு வருவேன். நீ என் உயிர். அதை நீ சீக்கிரமே புரிஞ்சுக்குவ. ஹாப்பி பர்த்டே பிரீத்தி. ஹலோ. நீ எங்க போயிருந்த? என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை போன்லயும் பிடிக்க முடியல. எங்கதான் போயிருந்த? நான் நிஜமாவே பிரீத்தியை கூப்பிட தான் போனேன். அது அவ போன் கால் பண்ணி பார்த்தாச்சு. அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப பிரீத்தி என் கூட இல்ல. வாட்? நீ இப்பதானே சொன்ன பிரீத்திய பிக்கப் பண்ணதா போனேன்னு? ஆமா, நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா நான் அங்க போறதுக்குள்ள அவ ஏதோ ஒரு கிளைண்ட் கூட வெளியில போயிட்டா. என்னது? இவ்ளோ நேரமாச்சு. நீ என்னடானா பிரீத்தி அவ கிளைண்ட் யாரோ ஒருத்தர் கூட தான் இருக்கான்னு சொல்றியா? நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. பிரீத்தி உன் கூட வரல. உன்னால ஒரு நல்ல மருமகனா இருக்க முடியல. ஒரு நல்ல புருஷனாவாச்சு இருந்திருக்கலாம். போய் அவளை தேடு. 1 மணி நேரத்துக்குள்ள பிரீத்தி என் வீட்டு முன்னாடி இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரி. The number you have called is currently switched off. Please try again later. Thank you. தேவாவிற்கு சூர்யாவை பற்றி எதுவும் தெரியாது என்றாலும் சூர்யா தேவாவை பற்றி பிரீத்தியிடமிருந்து பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறான். தேவா அவளது பழைய பிசினஸ் கிளைண்ட் என்றும் அவனிடம் ஒரு நைட் கிளப் உள்ளது என்றும் அவள் கூறியிருந்தாள். என்ன பண்ற? என்ன விடு. என்ன விடு. மிஸ்டர் தேவா, நான் தான் பிரீத்தியோட ஹஸ்பண்ட். எனக்கு இருக்கிற எரிச்சலுக்கு உன்ன, ஆனா நீ பிரீத்தியோட கிளைண்டா இருக்கிறதால சும்மா விடுற. இப்போ பிரீத்தியே உன்னை என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிட்டோம். அட, நீ எதிர்ச்சியா? நான் எப்படி இங்க வந்தேன்? நமக்கு தனி ரூம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? பிரீத்தி, நீ குடிச்சிட்டு போதையில இருந்த. நான் தான் தேவா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். உன்னை தனியா விட மனசு வரல. சாரி. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ஒரு சாக்க வச்சு என்கிட்ட நெருங்கலான்னு நினைச்சா அத உன் மனசுல இருந்து இப்பவே தூக்கி எறிஞ்சிரு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ பண்ணதுல என் முக்கியமான வேலையை நான் மறந்துட்டேன். இந்த தேவாவை ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அவ இவ்ளோ கேவலமான நான் நினைக்கவே இல்ல. என்னாச்சு? இது எப்படி நடந்தது? இந்த ஆபீசர் என் ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஹலோ பிரீத்தி, உன்னாலதான் நம்ம குடும்பத்தோட பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கைவிட்டு போகுது. இனிமே நம்ம ஃபேமிலி பிசினஸ நம்ம கம்பெனி பாத்துக்கோ. இன்னில இருந்து நம்ம கம்பெனி பக்கமே நீ போகாத. பிரீத்தி, என்கிட்ட சொல்லு, யார் ஃபோன் பண்ணது? பிரீத்தி, வாட்ஸ் ஹேப்பனிங்? தாத்தா இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட இருந்து திரும்பி எடுத்துக்கிட்டு கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. ஆனா அது எப்படி முடியும்? ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலங்கிறதுக்காக ஒருத்தர் எப்படி கம்பெனியை விட்டு தூக்க முடியும்? அப்ரூவல் கிடைக்கலனா அதுல உன் தப்பு என்ன இருக்கு? தாத்தா கிட்ட போய் பேசலாம். ப்ளீஸ் வா. பாரு பிரீத்தி, பிசினஸ் விஷயத்துல
நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆனா நான் இந்த முடிவை ஏதோ உணர்ச்சிவசப்பட்டோ கோவத்திலயும் எடுக்கல. இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய கனவு. ஆனா அதை உன்னால நிறைவேற்ற முடியல. அதனாலதான் நான் இதை சதீஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவன் இதை பார்த்துப்பான். நீ பேசாம வீட்ல நிம்மதியா இரு. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஒரு கனவு தாத்தா. இந்த அப்ரூவல் கிடைக்காம போக என்ன தடையா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நான் இந்த அப்ரூவலை வாங்குவேன். சதீஷ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு டைம் தரேன், பார்க்கலாம். தேங்க்யூ தாத்தா. மிஸ்டர் சரத், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? எஸ், உட்காருங்க. சொல்லுங்க, எதை பத்தி பேசணும்? ரவிக்குமார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு. எல்லா ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல. நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அத பத்தி நான் சொல்றேன். காமினி, நீயா? நானே தான். இதெல்லாம் நான் தான் பண்றேன். சரத் என் புருஷன் தான் பிரீத்தி. உனக்கு அப்ரூவல் வேணும்னு தெரிஞ்சதும் அவரை அதை அப்ரூவ் பண்ண வேண்டான்னு தடுத்துட்டேன். என் புருஷன் நினைச்சா உன் வேலையை முடிக்கவும் முடியும், அதை சொதப்பவும் முடியும். காமினி, நீ பண்றது தப்பு. நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. சரி, இப்போ சொல்றேன். இத நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு அப்ரூவல் வேணும், ரைட்? அப்போ நீ இல்ல, உன் புருஷன் இந்த மொத்த ஸ்டாஃப் முன்னாடியும் வந்து இந்த அப்ரூவல்காக கெஞ்சி பிச்சை எடுக்கணும். காமினி, ஸ்டாப் இட். கத்தாத. வெளியில போற வழி அங்க இருக்கு. யூ மே கோ. உன் புருஷனையும் கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்பு. லீவ். அவன் நிஜமாவே உன்னை ரொம்ப லவ் பண்றான். உனக்காக அவன் எதையும் செய்வான். ஆமா, இவனை எங்க பிடிச்ச? எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. அது எப்படி முடியும்? நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பணம் கொடுத்திருக்கேன். நீ அவர்கிட்ட கொடுத்த பணம் உனக்கு திரும்ப கிடைச்சிடும். எனக்கு பழி வாங்குறது தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. சூர்யா, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீ யார கேட்டு பண்ண? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை அசிங்கப்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் வாங்கணும்னு என்ன அவசியம்? நான் ஒன்னும் அவ்வளவு வீக்கானவ கிடையாது. இப்ப எங்கிருந்து கிளம்பலாம். ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க யங் மாஸ்டர்? நான் எத்தனை வாட்டி சொல்றது, என்ன ஃபாலோ பண்றது நிறுத்து. நான் ஒரு பணக்காரன், யாருக்கும் தெரியக்கூடாது. அது எனக்கு இஷ்டம் இல்ல, புரியுதா? போன போய். அது நான் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வாட்டியும் நீ சாரி சொல்லணும்னு அவசியம் இல்ல. பிரீத்தி, உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு வா. நிறுத்து, நிறுத்து. என்னாச்சு? உடனே என்ன சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அம்மா, பிரீத்தி, பிரீத்தி, உங்க அப்பா. அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டர் சார், ஹலோ டாக்டர் சார், இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்கு? இங்க கூட்டிட்டு வந்தப்போ அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. கிரிட்டிக்கலா? பிரீத்தி, நீ ஒண்ணு பண்ணு, அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் மாமாவை பாத்துக்கிறேன். அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால இங்க இருந்து கிளம்ப முடியாது. பிரீத்தி, மாமா எனக்கு கடவுள் மாதிரி. அவர் எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு. நான் பாத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நீ வீட்டுக்கு கிளம்பு, ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. லுக், ரவிக்குமார் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே வருது. உடனே ஆபரேஷன் பண்ணணும்.
டாக்டர் நீங்க தானே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் சொன்னீங்க, திடீர்னு என்னாச்சு? இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஆபரேஷன் பண்ணலன்னா அவர் உயிருக்கே ஆபத்து. ப்ளீஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டுட்டு 15 லட்சத்தை கவுண்டர்ல பே பண்ணிடுங்க. நான் போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்றேன். 15 lakhs-ஆ? எஸ் எஸ். 15 லட்சம் என்ற தொகையை கேட்டதும் சூர்யா பதற்றமடைய தொடங்கினான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது பிரீத்தியால இவ்ளோ பணத்தை ஈஸியா அரேஞ்ச் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க சின்ன முதலாளி? எதுவும் தானா நடக்கல. இந்த ஆக்சிடென்ட் உங்க அப்பா சொன்னதுனால தான் நடந்துச்சு. என்ன உங்களுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு? சக்கரவர்த்தி சார் நினைச்சா ஒரு வார்த்தையில மொத்த இந்தியன் மார்க்கெட்டையும் அதிர வைக்க முடியும். அவருக்கு அந்த அளவுக்கு தில் இருக்கு. இதெல்லாம் வெறும் சின்ன ஆக்சிடென்ட் தான். நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இதுக்கு வெறும் 15 லட்சம் தான் செலவு. நான் அதை கட்டவும் தயாரா இருக்கேன். ஆனா திரும்பவும் வந்து ஆர்எஸ்பி குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த 15 லட்சம் இருக்குல்ல, அதை நீ கட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். உங்களை நான் எப்பவுமே நம்பவே மாட்டேன். நான் காசு கொடுத்தாலும் உங்க வேலை நிக்க போறது இல்லை எங்க மாஸ்டர். ஏன்னா பிரீத்தி உங்க கூட இருக்காங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க எங்களை வேணாம்னு சொன்னதுனால தான் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா, ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஒரு பெரிய ராயல் ஃபேமிலி வாரிசுன்னு, அந்த காரணத்தினால தான் அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா அவங்க உங்களை மன்னிப்பாங்களா? மெதுவா ஆரம்பிக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீங்க ஒத்துக்கலன்னா உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட இது முடிய போறதில்ல. அடுத்து பிரீத்திக்கும் இது தொடரும். நான் சொல்றதை தயவு செஞ்சு கேட்டுக்கோ. பிரீத்தி ஃபேமிலிக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீ சொல்ற மாதிரி நான் செய்ய தயாரா இருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீ இங்க இருந்து கிளம்பு. போ. தேங்க்யூ. பரவாயில்ல. சொல்லுங்க டாக்டர். இப்போ அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஒரு செகண்ட் கால் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. சொல்லு சந்தியா. மாமா மாமா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. விடுங்கடா, என்ன விடுங்க. மாமா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. மாமா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. மாமா விடுங்கடா, என்ன விடுங்க. பிரீத்தி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு. அதை முடிச்சிட்டு நான் திரும்ப வரேன். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். தேங்க்யூ. இனி தேவா கிட்ட அவரோட வேலையை ஆரம்பிக்க சொல்ல. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பிரீத்தியோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா என் போன் எங்க? சந்தியாவுக்கு போன் பண்ணுவோம். சந்தியா ப்ளீஸ் பிக் அப் த போன். ஹலோ சந்தியா, நீ எங்க இருக்க? நேத்து நைட்டு நான் மனோத்ரா பார்ட்டிக்கு வந்தப்போ நீ அங்க இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஓ காட், நீ என்ன அந்த மாதிரி சீப் ட்ரக்ஸ்க்கு அடிமையாக்கிட்டியா? நான் உன்னை எங்கேயும் கூப்பிடவே இல்ல. பை தி வே, நான் இப்ப ஊர்லயே இல்ல, வெளியூர்ல இருக்கேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? சோ இரிட்டேட்டிங். பாரு, நான் பிஸியா இருக்கேன். உன் லூசுத்தனமான பேச்சு எல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்ல. இப்போ யாருடா அது? வாசுதேவன், நீங்க இப்போ உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். எம்எஸ் மேன்ஷனை புக் பண்ணியாச்சு. நீங்க போய் ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஆனா அந்த மேன்ஷன் ஓனர் ராமலிங்கத்துக்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. அவன் வேலை வாங்குறதுல கில்லாடி. தேங்க்யூ வாசு. எம்எஸ் மேன்ஷனா? 50 கோடிக்கு கம்மியா இங்க ஒரு வீடு கூட கிடையாது.
ஏய் நீ யாரு? எங்க போயிட்டு இருக்க? சார், நான் இந்த ஒரு வீடு புக் பண்ணிருக்கேன், அதான் வந்தேன். வீடு? ஏன் சிரிக்கிறீங்க? நீ இங்க வந்து வீடு வாங்கியிருக்கியா? கனவுல கூட நினைக்காத. உனக்கு ஏத்த மாதிரி 4 காலி ரூம் இருக்கு, அதுதான் உனக்கு சரியா இருக்கும். சார், ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை வச்சு அவங்கள இடப்படாதீங்க. நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. உன்னை வெளியில புடிச்சு தள்ளணும். போ, வெளியில போ. தொடர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. போ முதல்ல. சொன்னா கேட்க மாட்டியா? இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது சரியில்லை. சொல்லிக்கிட்டே இருக்க. உங்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கல போல. இல்லனா ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியல. உங்க முன்னாடி யாரு நிக்கிறான்னு உங்களுக்கு தெரியல. என்ன பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. வர்றவன் பணக்காரனோ ஏழையோ அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா சார். சாரி சார். இடியட். திஸ் வே சார், ப்ளீஸ். நீங்க வாங்க, நாம போலாம். மிஸ்டர் ராமலிங்கம், thank you so much for a wonderful meal. I enjoyed it a lot. Okay, coming to work now. MS Mansion இப்ப நிஜமாவே ரொம்ப பாப்புலரா இருக்கு. இது நீங்க நாடு முழுக்க எக்ஸ்பேண்ட் பண்ணனா இதுக்கு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால இதுல நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறேன். சார், இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய லக். பெஸ்ட் பிசினஸ். Thank you. Thank you so much. See you. Do you like it? It is fantastic and best business. சார், இது உங்களுக்கு என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். நிஜமா இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்காக இந்த அளவுக்காவது என்னால செய்ய முடியும். நீங்க இப்படி வெறும் கையோட போறது எனக்கு இஷ்டம் இல்ல. Thank you. ஓகே. இவன் எதையோ மறைக்கிறான். ஆனா என்னது இவ்ளோ விலை உயர்ந்த காரை வாடகைக்கு எடுக்கணுமா? ஏய், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இது என் ஃப்ரெண்டோட கார் தான். நீ பேசாம வா. வா. உன்னோட இந்த போட்டோஸ் எல்லாம் இப்போ சந்தியா கிட்ட இருக்கு. வெயிட் பண்றோம். டிவோர்ஸ் பேப்பர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு வா. கம் ஃபாஸ்ட். அப்படியே அங்கேயே நில்லு சூர்யா. என் வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச. முன்னாடி நீ ஒரு சாதாரண ஆளாதான் இருந்த. இப்போ பெரிய அவமானமா மாறிட்ட. என் பொண்ணையே ஏமாத்த உனக்கு எவ்வளவு தைரியம்? இதெல்லாம் போய் இந்த போட்டோல இருக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அது நான் இல்ல. ஆனா இந்த போட்டோ எல்லாம் நீ இல்லையா? என்ன லூசுத்தனமான பேச்சு இது? இதுல இருக்கிறது நீதானு தெளிவா தெரியுது. பிரீத்தி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இது நான் இல்ல. இதெல்லாம் போய் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கணும்னு எல்லாரும் பிளான் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சதி. உனக்கு நான் இப்படி ஒரு காலமும் பண்ண மாட்டேன். அப்படின்னா அப்ப எது உண்மைன்னு சொல்லு. நீ பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆமா, அந்த பேராசை இன்னும் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்க இல்லையா? நீ என்ன ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுற? ஒழுங்கா ஆரம்பிக்கவே இல்லாத ஒரு வாழ்க்கைய பத்தியா? பிரீத்தி, டைவர்ஸ் பேப்பர்ஸ் உன் முன்னாடி தான் இருக்கு. அமைதியா கையெழுத்து போடு. இந்த மாதிரி ஒருத்தன் கூட ஒரு நிமிஷம் கூட உன்னை இருக்க விட மாட்டேன். ப்ளீஸ் பிரீத்தி, சைன் இட். பிரீத்தி ப்ளீஸ் சைன் பண்ணாத. பிரிக்க ட்ரை பண்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். பிரீத்தி சூர்யாவை விவாகரத்து செய்வாளா அல்லது கதையில் புதிய திருப்பம் ஏதேனும் ஏற்படுமா? பிரீத்தியின் தந்தை தான் சூர்யா பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினாரா? இது போன்ற பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள இப்பொழுதே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைவரும் கேளுங்கள். தி பாஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.